என்னோட செகண்ட் ப்ரெக்னென்சி டெலிவரிக்கு அப்புறமா எடுக்கிற ஃபர்ஸ்ட் விலாக் இது. 7th டே தீர்த்து கழிக்கிற விலாகு. 7 டேஸ் நாங்கள் வந்து சாமிலாம் எதுவுமே கும்பிட மாட்டோம். இன்றைக்கி வந்து தீர்த்து எடுத்து சாமி கும்பிட்ற விலாக் தான் இது. இது நிறைய பேர் வீட்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டில் பண்ணாங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையிலே குளிச்சுட்டு இந்த மாதிரி அந்த நாள்லலாம் பழைய நாட்கள்லாம் வந்து சாம்பிராணி போட்டு தலையை காய வைப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா ஒரு 10:30 போல் பாப்பாவுக்கு குளியல் வச்சாச்சு. குளியல் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்த கையில் வசம்பு வளையல் இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து அழகாக ஒரு சின்ன மேக்கப் அன்றைக்கி வந்து பண்ணி விட்டாங்க. ஸோ ஆக்சுவலி மேக்கப் பண்ணக்கூடாது தான், நாங்கள் வந்து லைட்டாக அது வந்து திருஷ்டிக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க வீட்டு பெரியவங்க. அதுக்கப்புறம் பத்திய சாப்பாடு வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க 7th டே. அதில் வந்து நான் வந்து ரொம்பலாம் பத்தியம் ஸ்டார்ட் பண்ணலை, ஒரே ஒரு குழம்பு மட்டும் வச்சுக்கிட்டாங்க. நாட்டு மருந்து கடையிலேருந்து பொருட்கள் வாங்கி அதை வச்சு ஒரு குழம்பு வைப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த டைமில். அதனால் அந்த குழம்பு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு அந்த குழம்பு ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வீட்டில் நார்மல் சமையல் வச்சு வடை பாயாசத்தோட பாப்பாவையும் அதில் வந்து ஒரு ஜல்லடையில் பட்டு துணி போட்டு படுக்க வச்சு ஒரு படையல் போடுவாங்க. எல்லாருமே படைச்சதுக்கப்புறம் இந்த டைம் நம்ம பாப்பாவுக்கு பேர் செலக்ட் பண்ணியிருந்தோன்னா பேர் சொல்லி கூப்பிடலாம். நாங்கள் இன்னும் பேர் செலக்ட் பண்ணாததுனால எங்களோட குலதெய்வம் பெரிய 3 முறை சொல்லி அன்றைக்கி கூப்பிட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து நேம் செலக்ட் பண்ணி நம்ம கூப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து அவங்களோட கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க. அம்மா வந்து கோல்டு ரிங்கு, என்னோடய பாட்டி வந்து 96 வயசுங்க அவங்களுக்கு, அவங்க வந்து ஒரு 500. அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் நிறைய பேர் கொடுத்தாங்க. ஸோ நிறைய பேர் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாேருக்கும் வந்து விருந்து வச்சாச்சுங்க. ஸோ இந்த மருந்து குழம்பு வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ப்ரெக்னென்சி டெலிவரிக்கு அப்புறமா நமக்கு வந்து இந்த மருந்து குழம்பு நம்மளுக்கு சளி பிடிக்காமலும் நம்மளுக்கு வந்து யூட்ரஸில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியில் வர்றதுக்கும் இந்த மருந்து குழம்பு வைப்பாங்க. இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்.